ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க? எல்லோரும் ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். யூடியூப்பை திறந்தாலே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி பலகாரம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு வெறுப்பேத்துறாங்க. நாங்களுமே எங்கள் ஊரில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் வெடி, அப்புறம் பலகாரம், கறி இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நாங்களுமே வந்துட்டு பக்ரீத், ரம்ஜான் அந்த மாதிரி கறி, பிரியாணி, ஸ்வீட்ஸ்லாம் நாங்களுமே கொடுத்து ஷேர் பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்துட்டு நான் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு தமிழ் ஆளுக்கு அதிகமாக கிடையாது. 2, 3 பேர் தான் இருக்காங்க. 2வது வந்துட்டு நம்ம ஏரியாவில் வந்துட்டு யாருமே அதிகமாக வெளியில் வரமாட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. பார்த்தாலுமே ஹாய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதோட அவ்வளோதான். ரொம்ப டீப்பாலாம் யார் கூடயும் பழக்கம்லாம் கிடையாது. வந்த புதுசில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரேர் தான் எல்லாருமே வெளியில் வர்றது. இருந்தாலுமே வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு வெளியில் போய் அதிரசம் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து மாமியாருக்கு கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு போனஸு, ஸ்வீட்ஸ் பாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. என்னமோ தெரியல, இந்த வருஷம் வந்துட்டு போனஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க, ஸ்வீட் கொடுக்கல. இல்லைனா அதுவே போதுமானது. போன வருஷம்லாம் வெரைட்டியாக அவ்வளோ காஜு கத்திலி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தீபாவளிக்கு மொதல் நாள் வா இது நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், நான் இது ஆஃபர்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த மாதிரி பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம், திருவிழா மாதிரி. ஆனால் ஒரு பக்கம் ஜாலியாகவும் தான் இருந்துச்சு. அப்படியே போய்ட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்டும் நடந்து தான் போயிருந்தோம். அதுவுமே ஒரு நல்ல ஃபீலாக தான் இருந்துச்சு. பார்த்தா ரோடு ஃபுல்லாமே அவ்வளோ திங்ஸ் போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு தேவையானது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பையனுக்கும் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ராம்சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே தான் போய் சப்பாத்தி, அப்புறம் மஷ்ரூம் குருமா, இட்லி சாப்பிட்டுட்டு வந்தோம். இங்கே வந்துட்டு சிறுதானிய சுண்டல், கேப்ப பணியாரம், கேப்ப கொழுக்கட்டை எல்லாமே வெரைட்டிஸாக வச்சுருப்பாங்க. எல்லாமே சிறுதானியத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு இட்லியும் 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரன் மஹாலில் வந்துட்டு பாத்திரங்கள்லாம் போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மஹாலில் வந்துட்டு இது எந்த மஹால்னு தெரியல. லாஸ்ட் டே தான் எங்களுக்கு. நாங்கள் எதார்த்தமா திரும்பி பார்த்தோம். இந்த மாதிரி ட்ரெஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் போனோம். இங்கே தான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.